Shasha food. Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். சோயாபீன்லேருந்து செய்யக்கூடிய டோஃபுல புரோட்டீன் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதால சப்பாத்தி கூட சாப்பிடக்கூடிய டோஃபு பட்டர் மசாலா. சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டில் டோஃபு பட்டர் மசாலா எப்படி செய்வது பார்க்கலாம். டோஃபு பட்டர் மசாலா செய்வதற்கு 200 கிராம் அளவுள்ள டோஃபு எடுத்திருக்கேன். டோஃபு பாக்கெட்டில் உள்ள தண்ணிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. டோஃபு மட்டும் தனியாக எடுத்துட்டு டோஃபு பாக்கெட்டில் உள்ள தேவையில்லாத தண்ணியெல்லாம் எடுத்துட்டு டோஃபு மட்டும் தனியாக இதே போல் எடுத்துடுங்க. டோஃபுவை இதே போல் சின்ன சின்னதாக க்யூபாக கட் செஞ்சு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் செஞ்சுட்டு 10 நிமிடம் போல் ஊற வச்சிடுங்க. சோயாபீன்லேருந்து செய்யக்கூடிய டோஃபுல அதிகமான புரோட்டீன் மினரல்ஸ் இருக்கிறதால நம்ம விரும்புகிற டேஸ்ட்டில் இதே போல் டோஃபு பட்டர் மசாலா செய்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் சேர்த்து டோஃபுவை 10 நிமிடம் ஊற வச்சுட்டு டோஃபு பட்டர் மசாலா செய்வதற்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் பட்டர் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து டோஃபு 10 நிமிடம் நல்லா ஊறிடுச்சு. டோஃபுவை இதே போல் தனித்தனியாக சேர்த்து லேசாக பொரிச்சு எடுத்துடலாம். டோஃபு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துடாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கோங்க. 200 கிராம் அளவுள்ள டோஃபு 3 தடவை இதே போல் தனித்தனியாக சேர்த்து பொரிச்சு எடுத்திருக்கேன். டோஃபு பட்டர் மசாலா செய்கிறதுக்கு டோஃபு இதே போல் பொரிச்சு ஃப்ரை செஞ்சு ரெடியாகிடுச்சு. ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கிட்ட டோஃபு அப்படியே இருக்கட்டும். டோஃபு பட்டர் மசாலா கிரேவி ரெடி செஞ்சுட்டு ஃப்ரை செஞ்ச டோஃபு லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். டோஃபு பட்டர் மசாலா கிரேவி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1, சின்ன அளவு தக்காளியாக இருக்கிறதால 4 எடுத்திருக்கேன். பெரிய அளவு தக்காளியாக இருந்தால் 3, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு எடுத்து கட் செஞ்சுட்டு பட்டர் எண்ணெய் சேர்த்து முதலில் டோஃபு வறுத்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே பேனில் அதே எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி மட்டும் முதலில் சேர்த்து லேசாக வதக்கிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு கட் செஞ்ச தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி மசிய வதங்கிறதுக்காக டோஃபு பட்டர் மசாலா கிரேவிக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துடுறேன். டோஃபு பட்டர் மசாலா கிரேவி க்ரீமியாக வரத்துக்கு 4 அல்லது 5 முந்திரி பருப்பு சேர்த்துடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்க்க தேவையில்லை, ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. டோஃபு பட்டர் மசாலா கிரேவிக்கு வெங்காயம் கிளாஸ் போலவும் தக்காளியை இதே போல் நல்லா மசியவும் வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ரெடியாகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கியதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே போல் ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. டேஸ்டியான டோஃபு பட்டர் மசாலா கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் மட்டும் பட்டர் சேர்த்துடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்க்காமல் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துடுங்க. பட்டர் ஃப்ளேவரோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை 1, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 1 சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி அரைச்ச பேஸ்ட் சேர்த்து வதக்கிடலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 அல்லது 3 நிமிடங்கள் லேசாக வதக்கிட்டு
சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடுறேன். உங்கள் காரத்திற்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துடுங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துடுறேன். டோஃபு பட்டர் மசாலா கிரேவிக்கு தேவையான உப்பு தக்காளி வதக்கும் போதே முதல்ல நான் சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் செஞ்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீனி சுகர் சேர்த்துடுறேன். 3 to 4 நிமிடங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக 3 to 4 நிமிடங்கள் கொதிக்க வச்சிடலாம். 3 to 4 நிமிடங்கள் கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறதால க்ரீமியாக இருக்குது. செஞ்சு ரெடியாக எடுத்து வச்ச டோஃபு எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் கிரேவியில் சேர்த்துடலாம். டோஃபு பட்டர் மசாலா கிரேவிக்கு இதே போல் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து டோஃபுவை ஃப்ரை செஞ்சு சேர்த்தா தாங்க டோஃபு பட்டர் மசாலா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துருக்கிற டோஃபுவோட கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 2 நிமிடங்கள் மட்டுமே கொதிக்க விடுங்க. 2 நிமிடங்கள் ஆகிடுச்சு. டோஃபு பட்டர் மசாலா கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பமானால் கசூரி மேத்தி 1/2 ஸ்பூன் சேர்த்துடுங்க. கசூரி மேத்தி சேர்க்கல, பீஸாக்கு சேர்க்கக்கூடிய ஒரேகானோ 1/2 ஸ்பூன் சேர்த்துடுறேன். கசூரி மேத்தி சேர்க்கறத விட பீஸாக்கு சேர்க்கக்கூடிய ஒரேகானோ சேர்க்கறதால அதோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு குழந்தைகளுக்கு டோஃபு பட்டர் மசாலா கிரேவி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Share food. Share food.